சொல்லுங்க மாமா, இவ்வளவு காலையிலேயே போன் பண்ணிருக்கீங்க? சரிங்க மாப்பிள, நேத்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டுல? நான் என்னங்க மாமா பண்ணிட்டு இருக்கிறேன்? உங்க பொண்ணுதான் இட்லியோ தோசையோ பண்ணி வச்சிருப்பா. இந்த கேள்வியா அவகிட்ட போட போட்டு கேட்க வேண்டியதானே? எனக்கு எதுக்கு கால் பண்ணீங்க? ஐயோ மாப்பிள, நேத்து ஒரே தகராறு வீட்டுல. தகராறுங்களா? நம்ம வீட்லயா? தகராறு பண்ற ஒரே ஆளு முப்பாத்தாதா. அவங்க யாருக்கிட்ட தகராறு பண்ணா? என்னங்க மாப்பிள, நேத்து அடிச்சது தெரியலையா? நான் என்னத்த அடிச்சேன் தெளியறதுக்கு? என்னமாமா கேக்குறீங்க? புரியுற மாதிரி கேளுங்க. நீ தண்ணி போட்டு தகராறு பண்ணிருக்கீங்க நீங்க என் பொண்ணுகிட்ட. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? அப்புறம் சர்பத்தை போட்ட தகராறு பண்ணுவாங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த ஆள் கேள்வி கேட்கறான் பாரு. ஆமா, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதை போய் உங்க பொண்ணு தப்பா புரிஞ்சுட்டு உங்ககிட்ட போனை பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறா. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ற முப்பாத்தா தானே, நாம சமாதானம் பண்ணிக்கலாம். ஐயோ, அது இருக்கட்டும் மாப்பிள. நேத்து நான் தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன். சென்னை தண்ணி அடிக்க விடாம என்ற பொண்ணு போனை போட்டு 3 மணி நேரம் முக்கி அழுது இருக்கிறா. இந்த கொடுமையை என்னால வெளியே எப்படி சொல்ல முடியும்? நிம்மதியா என்ற சொந்த வீட்டுக்குள்ள தண்ணி கூட அடிக்க முடியல. என்ற ஒன்னதான் உங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்ல, அப்புறம் என்ன எனக்கு போனை போட்டு அழுதுகிட்டு இருக்கிறா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதான வார்த்தை. கொஞ்ச நேரத்துல நான் பயந்துட்டேன். ஐயோ மாமா, பொண்ணை பேக்க சொன்னா பொறுக்கி பெத்து விட்டுருக்கீங்க. அவளை வச்சுட்டு என்னால சமாளிக்கவே முடியல. இத்தா சாக்குன்னு அவளை ஏன் தலையில கட்டி அமுச்சு விட்டுட்டு நீங்க ஜாலியா இருக்கலாம்னு வாத்தீங்க. அத்தா கடவுளா பார்த்து அப்பப்ப ஆப்பு வைக்கிறா. அனுபவிங்க. போனை வச்சுட்டு அவளை போய் சமாதானம் பண்ணோன்னு அப்புறமேல் பேசுற வைங்க. இழிச்ச வாயம் ஒருத்தன் கிடைச்சிட்டா போதும், பொண்ணை பேத்து தலையில கட்டி அமுச்சு விட்டுறது. அப்புறம் எதுக்காவது பொண்ணுங்க போன் பண்ணா உடனே அங்க குடையுது இங்க குடையுதுன்னு சொல்ல வேண்டியது.